ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்னோட 3 டேஸோட மார்னிங் ஒர்க்கிங் டே ரொட்டீன் ஷேர் பண்ணியிருக்கேன். மார்னிங் ஒர்க்குக்கு கிளம்புறப்ப எந்த மாதிரி உங்களோட குக்கிங்கை ஈஸியாக முடிச்சுக்கலான்றதுக்கு நிறைய டிப்ஸும் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ ஒர்க்கிங் உமன்ஸாக இருந்தாலும் சரி, ஹோம் மேக்கராக இருந்தாலும் சரி, எப்படி கிச்சனில் அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் சீக்கிரமாக கிச்சன் ஒர்க்கை முடிக்கலான்றதுக்கான டிப்ஸும் ஷேர் பண்ணியிருக்கேன். குக்கிங் ஒர்க்கை சீக்கிரமாக முடிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். யாருக்கெல்லாம் கிச்சனில் அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண பிடிக்காதுன்றவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அதுவும் இந்த சம்மரில் மார்னிங் குக் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒர்க்குக்கு கிளம்புறது எவ்வளோ கஷ்டன்றது ஒர்க்குக்கு போகிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். லாஸ்ட் வீக் டியூஸ்டே, வெனஸ்டே, அப்புறம் தேர்ஸ்டே 3 நாளோட விலாக் தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போ விலாக் பார்த்தீங்கன்னா டியூஸ்டே மார்னிங் ஒரு 6:15லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. என்னோடய டே எப்போவுமே மார்னிங் 4:30 to 5க்குள்ளே நான் எந்திரிச்சிருவேன். குக்கிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறது அரௌண்ட் ஒரு 6:15 to 6:20 அந்த டைம்குள்ளேயே ஸ்டார்ட் ஆயிரும். வழக்கம் போல் ஃபஸ்ட்டு பால் காய்ச்சி எடுத்து வச்சுட்டேன். நைட்டே பச்சைப்பயிறு ஊற வச்சுருந்தேன். இப்போ அதை முளை கட்டுறதுக்காக எடுத்து இந்த மாதிரி ஒரு சல்லடையில் போட்டு அடியில் கொஞ்சமாக ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து வச்சிட்டோன்னா ஒரு 10 மணி நேரத்துலேயே நல்லாவே முளை விட்டு வந்துடும். நாளைக்கு முளை கட்டின பச்சைப்பயிறு வச்சு தான் தால் ரெடி பண்ண போகிறேன். அதுக்காக தான் இன்றைக்கே பச்சைப்பயிறு முளை கட்டுறதுக்கு எடுத்து வச்சுட்டேன். இன்றைக்கி லஞ்ச் மெனுனா வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு பாஸ்மதி அரிசி சேர்த்து சிம்பிளாக ஒரு புலாவ் செய்ய போகிறேன். அதுக்கு காம்பினேஷனாக பன்னீர் வச்சு ஒரு சைட் டிஷ்ஷு, அடுத்ததாக அவரைக்காய் பொரியல், இதெல்லாம் தான் இன்றைக்கி லஞ்ச் மெனு. பிரேக்ஃபாஸ்ட்க்கு பார்த்தீங்கன்னா இட்லி, அப்புறம் தேங்காய் மாங்காய் சட்னி, இதுதான் ரெடி பண்ண போகிறேன். இப்போ புலாவுக்கு தான் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணிகிட்ருக்கேன். கேரட், பீன்ஸ், கொஞ்சமாக பச்சை பட்டாணி, தக்காளி, அப்புறம் பொட்டேட்டோ, இதெல்லாம் சேர்த்து தான் புலாவ் ரெடி பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணுறதுக்கு எனக்கு டோட்டலாக ஒரு 15 மினிட்ஸ் ஆச்சு. நான் வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் சீக்கிரமாகவே கட் பண்ணிடுவேன். அதனால் மார்னிங் தான் கட் பண்ணுவேன். ஒருவேளை நீங்கள் வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணுறதுக்கு டைம் ஆகுன்ற மாதிரி நினச்சிங்க அப்படின்னா நைட்டே நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரீசரில். அது உங்களோட விருப்பம். அதே மாதிரி மார்னிங் என்ன குக் பண்ண போகிறோன்றத முந்தின நாள் நைட்டே கொஞ்சம் பிளான் பண்ணிட்டோன்னா மார்னிங் எந்திரிச்சு குக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பொட்டேட்டோலையும் தோல் சீவி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுக்கலாம். இந்த மாதிரி புலாவ் இல்லைனா பிரியாணி இதெல்லாம் செய்கிறப்ப கீ இல்லைனா பட்டர் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்து முதல்ல கடுகு, உளுந்து, கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டேன். அடுத்ததாக ஒரு 3 பச்சை மிளகாயை 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சமாக பச்சை பட்டாணி, அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துட்டு கூடவே ஒரு சின்ன துண்டளவுக்கு இஞ்சியையும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இந்த புலாவுக்கு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாயோட காரம் மட்டும்தான், காரத்துக்கு வேறு எதுவுமே நான் சேர்க்கலை. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ஒரு 2 மினிட்ஸ் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு, அப்புறம் நான் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே பாஸ்மதி அரிசி ஊற வச்சு வச்சுருந்தேன். இந்த புலாவ் பார்த்தீங்கன்னா பாஸ்மதி அரிசியிலையும் செய்யலாம், இல்லை நீங்கள் நார்மல் ரைஸ் போட்டு செய்யணுன்னாலும் செஞ்சுக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். இந்த மாதிரி புலாவ், பிரியாணிலாம் செய்கிறப்போ தண்ணி சேர்க்குறதுக்கு முன்னாடியே அரிசியை சேர்த்து வெஜிடபிள்ஸோடு நல்லா வதக்கி விடுங்க. அப்போ தான் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த புலாவ் கொஞ்சம் குலைவாக தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். உங்களுக்கு ஒரு வேளை உதிரியாக வேணும்னு நினச்சிங்கன்னா 1 கப் பாஸ்மதி அரிசிக்கு 2 கப் இல்லைனா 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் இன்றைக்கி கொஞ்சம் குலைவாக செய்ய போகிறதுனால 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி ஒரு 2 விசில் வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா நல்லா சூப்பரான ரைஸ் ரெடி ஆயிரும். இப்போ இந்த ரைஸு குக் ஆகிட்டுருக்க டைமில் நான் இதுக்கு சைடிஷ்ஷாக பன்னீர் வச்சு தான் ரெடி பண்ண போகிறேன். ரொம்ப சிம்பிளான பன்னீர் சைடிஷ் தான், பட் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். பன்னீர் க்யூப்ஸ் எடுத்திருக்கேன், நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ அதில் சிம்பிளாக கரம் மசாலா தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், கொஞ்சமாக உப்பு, 2 டீஸ்பூன் அளவுக்கு தயிர், இதெல்லாம் தான் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு இன்றைக்கி நான் மிளகாய் தூள் சேர்க்கலை. அதுக்கு பதிலாக இந்த பன்னீர் பீசஸ் ரெடியானதுக்கப்புறம் மேலே கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்க போகிறேன். இப்போ இது ஒரு அரை மணி நேரம் அப்படியே மேரினேட் பண்ணி வச்சிடலாம். நல்லா கலந்துட்டு சைட் பை சைடாக இட்லியும் குக் ஆகிட்டுருக்கு. அதே சமயம் இட்லிக்கு சைடிஷ்ஷாக பார்த்தீங்கன்னா தேங்காய் மாங்காய் துவையல் தான் செய்ய போகிறேன். இது ரொம்ப சிம்பிளான துவையல். ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு ஷார்ட்ஸில் கூட இதோட ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன்.
அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் மாங்காய் துவையலுக்கு சிம்பிளாக ஒரு தாளிப்பு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி நீங்கள் குக் பண்ணுறப்போ இந்த மாதிரி தாளிக்கிறதுக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கெலாம் ஒரே பேனாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இல்லைனா சிங்கில் வந்து அதிகமாக பாத்திரம் விழுந்துகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். நம்ம ஒன்று ஒன்றா வந்துட்டு கழுவிட்டு இருந்தோன்னா வந்து ஒர்க்கை சீக்கிரமாக முடிக்க முடியாது. ஸோ இப்போ தாளிச்சிட்டு அதே பேன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதுலேயே இந்த பன்னீர் மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன்ல, ஸோ அதையுமே வந்து சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு ஸ்டவ்வை வந்து ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் திருப்பி போட்டு குக் பண்ணிங்கன்னா நல்ல சூப்பரான பன்னீர் வந்து ரெடி ஆயிரும். இந்த சைட் டிஷ் வந்து இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ்க்கெலாம் சூப்பராக இருக்கும். இப்போ இட்லியும் ரெடி ஆயிருச்சு. சைட் பை சைடாக பன்னீருமே வந்து ரெடி ஆயிருச்சு. மேலே வந்து கொஞ்சமாக மிளகுத்தூள் தூவிட்டோன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு மிளகுத்தூள் பிடிக்கலைன்னா நீங்கள் மேரினேட் பண்ணுற 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா புலாவும் ரெடி ஆயிருச்சு. சைட் பை சைடாக இந்த புலாவு இட்லியெல்லாம் குக் ஆகிட்டு இருந்த டைமில் அவரைக்காய் கட் பண்ணிட்டேன். இப்போ அதுவும் குக் ஆகிட்டுருக்கு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எல்லா ஒர்க்குமே முடிஞ்சிச்சு. இப்போ வெஷல் வாஷ் பண்ணுற ஒர்க் மட்டும்தான் இருக்குது. அதுக்கு எப்படியும் ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகும். அந்த டைமில் இந்த அவரைக்காயுமே குக் ஆகி முடிச்சிடும். இதை தாளித்து விட்டோன்னா அவ்வளோதான், ஒர்க் எல்லாமே முடிஞ்சிச்சு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி சிம்பிளான லஞ்ச் மெனு பிளான் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்கள் ஒர்க்குமே ஈஸியாகவே முடிஞ்சிடும். இப்போ அவ்வளோதான், இதோட டியூஸ்டே விலாக் முடியுது. அடுத்ததாக இதில் இருந்து வெனஸ்டே விலாக் வந்து ஸ்டார்ட் ஆகுது. வழக்கம் போல் பால் காய்ச்சி எடுத்துட்டேன். பால் காய்ச்சறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த பால் பாத்திரத்தில் காய்ச்சுறீங்களோ அதில் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அப்புறம் பால் சேர்த்திங்கன்னா நீங்கள் பால் காய்ச்சுற பாத்திரம் கொஞ்சம் அடிப்பிடிக்காமல் இருக்கும். அதே மாதிரி சைட் பை சைடாக குக் பண்ணுறப்போ கொஞ்சம் சுடுதண்ணியுமே காய்ச்சி எடுத்து வச்சுக்கிட்டோன்னா குக்கிங்க்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ ரைஸ் ஒரு பக்கம் குக் ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி என்ன லஞ்ச் மெனுன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸு, அப்புறம் நேற்றே வந்து பச்சை பயிறு முளைக்கட்டி எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, ஸோ அதை வச்சு சிம்பிளாக ஒரு தால் ரெடி பண்ண போகிறேன். குக்கரில் 1 கப் அளவுக்கு முளைக்கட்டின பச்சை பயிறு, 2 கப் அளவுக்கு தண்ணி, 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 சிட்டிகை பெருங்காயத்தூள், அப்புறம் கொஞ்சம் போல் சீரகம் இதெல்லாம் சேர்த்துட்டு 2 பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். அப்புறம் 2 தக்காளியை இந்த மாதிரி பெரிய பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு 2லேருந்து 3 விசில் வேக வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் மசிச்சு விட்டுட்டோம் அப்படின்னா நல்ல டேஸ்டியான பச்சைப்பயிறு கிரேவி ரெடி ஆயிரும். இதே ரெசிபியை நீங்கள் முளைக்கட்டின பச்சைப்பயிறு இல்லாமல் நார்மல் பச்சைப்பயிர்லையுமே வந்து செய்யலாம். பட் இந்த மாதிரி பயிர் வகைகளை முளைக்கட்டி எடுக்கிறப்போ அதில் உள்ள சத்துக்கள் வந்து ரொம்பவே அதிகம். ஆனால் குழந்தைங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி பச்சை பயிறு முளைக்கட்டினது கொடுத்தா சாப்பிட்றதே இல்லை. இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. சாதத்தோடு பிசைஞ்சு கொடுத்துக்கலாம். ரொம்பவே நல்ல ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. இப்போ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இட்லியும் குக் ஆகிட்டுருக்கு. இப்போ அடுத்ததாக இட்லிக்கு காம்பினேஷனாக இன்றைக்கி புதினா சட்னி தான் செய்ய போகிறேன். ஸோ அதுக்கு தான் ஒரு பேனில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்து நல்லா வறுத்துட்ருக்கேன். உளுந்து வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வறுக்கணும். அதில் உள்ள கலர் வந்து மாறணும். ஸோ அடிப்பிடிக்காமல் இருக்கணுன்றதுக்காக கைவிடாமல் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வறுத்துட்டே இருக்கணும். இந்த பேன் வந்து நான் ஒரு 2 இயர்ஸாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நியர்பை டிமார்ட்டில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். ரொம்பவே நல்லா இருக்குது. இதில் ஹேண்டில் இருக்கிறதுனால ரொம்பவே ஈஸியாகவும் இருக்குது. ப்ரைஸ் பார்த்திங்கன்னா எனக்கு எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை, பட் நல்ல குவாலிட்டி. இப்போ இதில் ஒரு சின்ன துண்டளவுக்கு இஞ்சி சேர்த்துருக்கேன், 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக கொஞ்சமாக தேங்காய் பீசஸ் அதையுமே சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு 2 தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஆப்பிள் தக்காளி சேர்த்துருக்கேன். இந்த புதினா சட்னிக்கு வந்து ஆப்பிள் தக்காளி சேர்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப புளிப்பு இல்லாமல் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஸோ இப்போ இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே வந்து நல்லா வதக்கிடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கணும். நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகி வரணும். உங்கள் கூட ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். உமன்ஸ்க்கு பர்டிகுலராக ஆஃப்டர் 30s பார்த்திங்கன்னா நிறையா கால்சியம் டெஃபிஷியன்சி, விட்டமின் டெஃபிஷியன்சி எல்லாம் வரதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க டெய்லியுமே வந்து கால்சியம் இன்டேக் எடுத்துக்கணும். கால்சியம் அதிகமாக வெஜிடேரியனில் பார்த்திங்கன்னா கீரையில் தான் அதிகமாக இருக்குது, அடுத்ததாக பாலில் இருக்குது. ஸோ கீரை வந்து ரெகுலராக சாப்பிட முடியாதவங்க இந்த மாதிரி கொத்தமல்லி, புதினா இதிலலாம்
ஆல்டர்னேட்டிவ் டேஸில் சட்னி, துவையல் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். இதெல்லாம் வந்து ரொம்பவே நல்ல ஆப்ஷனாக இருக்கும். குழந்தைங்கலாம் இப்போ யாருமே கீரையை சாப்பிட்றதே இல்லை. அவங்களுக்குமே நீங்கள் இந்த மாதிரி சட்னி மெத்தடில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து லைக் பண்ணி சாப்பிட்றதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. இப்போ இதில் நான் கடைசியாக ஒரு 2 கையளவுக்கு புதினா இலைகளை வந்து சேர்த்துக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் இது குக் பண்ணதுக்கப்புறமா நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றி தேவையான அளவுக்கு தண்ணி, கொஞ்சமாக உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்க வேண்டியதான். ஸோ இப்போ இது சைட் பை சைடாக இந்த தாலுமே வந்து ரெடி ஆயிருச்சு. இதில் இருக்க தண்ணி எல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டு நல்லா வந்து மசிச்சு விட்டுக்கிறேன். ஏன்னா தண்ணியோடு மசிக்க முடியாது. ஸோ அதனால் நல்லா மசித்ததுக்கப்புறமா மறுபடியும் அந்த பருப்பு வெந்த தண்ணியை சேர்த்து நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். நான் முன்னாடி வந்து உப்பு சேர்க்கலை. அதனால் இப்போ இதை நல்லா மசிச்சு விட்டதுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் தான் வந்து உப்பு ஆட் பண்ண போகிறேன். இதையே வந்து நீங்கள் இன்னொரு மெத்தடில் இந்த மாதிரி மசிச்சு விடாமல் மிக்ஸி ஜாரில் பல்ஸ் மோடில் வச்சு ஒரு சுற்று எடுத்திங்கன்னா இன்னுமே நல்லா குலைவாக வரும் பருப்பு. ஆக்சுவலாக இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக தேங்காய் கூட வந்து நீங்கள் அரைச்சி சேர்த்துக்கலாம். பட் நான் இப்போ சம்மர் டைம் அப்படின்றதுனால தேங்காயெலாம் அரைச்சி சேர்க்கல. ஏன்னா கோயம்புத்தூர் கிளைமேட்டே இப்போ ரொம்ப சம்மர் அதிகமாக தான் இருக்குது. ஸோ தண்ணியோட கன்சிஸ்டன்சி உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இது ஒயிட் ரைஸ்க்கு ரொம்பவே சூப்பரான காம்போவாக இருக்கும். இப்போ கடைசியாக இதுக்கு ஒரு தாளிப்பும் கொடுத்து எடுத்துக்க போகிறேன். கடுகு, உளுந்து, சீரகம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிளான எம்மியான தால் வந்து ரெடி ஆகிருக்கு. இன்றைக்கி சைடிஷ் பார்த்தீங்கன்னா கொத்தவரங்காய் பொரியல் தான் ரெடி பண்ண போகிறேன். ஒரு 10 நிமிஷம் உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள் சேர்த்து குக் பண்ணி எடுத்துகிட்டு தாளித்து விட்டுட்டா ரெடி ஆயிரும். ஒரு 45 மினிட்ஸ் தான் ஆச்சு இன்றைக்கி லன்ச் ஒர்க் முடிக்கிறதுக்கு. இப்போ அடுத்ததாக தேர்ஸ்டே விலாக் ஸ்டார்ட் ஆகுது. 2 நாளாக வந்து சுண்டல் சாப்பிடாததுனால இன்றைக்கி வந்துட்டு பச்சை வேர்க்கடலை தான் வந்துட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். அடுத்ததான் இன்றைக்கி என்னோடய மார்னிங் ட்ரிங்க்குக்காக சத்து மாவு தான் காய்ச்சி எடுத்து வச்சுருந்தேன். இன்றைக்கி என்ன லன்ச் மெனுன்னு பார்த்தீங்கன்னா புதினா ரைஸ் தான் ரெடி பண்ண போகிறேன். ஸோ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுருக்கேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு ஹோம்மேட் பட்டர் சேர்த்துட்டு ஹோல் ஸ்பைசஸ் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை, 3 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு 2 தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அடுத்ததாக இன்றைக்கி என்ன வெஜிடபிள்ஸ் பார்த்தீங்கன்னா கேரட், உருளைக்கிழங்கு, பீன்ஸ், பச்சை பட்டாணி இதுதான் வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி கேரட், பீன்ஸ்லாம் சேர்த்துட்டிங்கன்னா வீக்லி 3 டைம்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி புலாவ், பிரியாணி இதெல்லாம் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஒரு கை அளவுக்கு புதினா இலைகளை சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அவ்வளோதான் இதுக்கு உண்டான மசாலாஸ். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி. நீங்கள் வெஜிடபிள்ஸ் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 5 நிமிஷம் தான் இந்த புதினா ரைஸோட ப்ரிப்பரேஷன் டைம். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ஒயிட் ரைஸ் தான் சேர்க்க போகிறேன். நீங்கள் வந்து இதில் பாஸ்மதி ரைஸ் கூட சேர்த்துக்கலாம், இல்லைனா அந்த சீரக சம்பா அரிசி கூட சேர்த்துக்கலாம். பிரியாணி ஃப்ளேவரில் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ யூஷுவலாக என்னோடய லன்ச் மெனு பார்த்தீங்கன்னா இன்கேஸ் ஒர்க்கிங் டேஸாக இருக்குது, வாரத்தில் 6 நாளுமே ஒர்க்கிங் டேஸாக இருக்குன்னா வீக்லி 3 டேஸ் இந்த மாதிரி ஏதாவது 1 பார்ட் ரைஸாக தான் இருக்கும். அப்போ தான் என்னால் ஒர்க்கை சீக்கிரமாக முடிக்க முடியும். ஏன்னா நான் இங்கேயே கிச்சன்லேயே ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணினேன்னா ரொம்ப டயர்டாயிருவேன். அப்புறம் என்னால் போய் ஒர்க் பிளேஸில் எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ண முடியாது. ஸோ நான் வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே இதை தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். கிச்சன்லேயே வந்து அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் கொஞ்சம் அதையும் தாண்டி கெரியர்லேயும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு நார்மல் ரைஸ் தான் இன்றைக்கி சேர்க்க போகிறேன். ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். 1 கப் அரிசிக்கு 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து 3 விசில் வச்சு எடுத்தோன்னா நல்ல டேஸ்டியான புதினா ரைஸ் ரெடி ஆயிரும். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை. ஸோ அதுக்கு காம்பினேஷனாக கொத்தமல்லி துவையல் தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். பேனில் வந்துட்டு ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த கொத்தமல்லி துவையல் வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சிங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு 2 மினிட்ஸ் உளுந்து கலர் மாறுற வரைக்கும் வந்து நல்லா வறுத்துக்கணும். இந்த புதினா ரைஸ்க்கு காம்பினேஷனாக இன்றைக்கி கோவக்காய் பொரியல் தான் செய்ய போகிறேன். ஸோ சைட் பை சைட் வந்து கோவக்காவை கட் பண்ணிவிட்டு அதையுமே உப்பு, மஞ்சள் தூள், மிளகாத்தூள் சேர்த்து அது ஒரு பக்கம் குக் ஆகிட்டுருக்கேன். ஸோ இப்போ இந்த உளுந்து நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி, அப்புறம் கொத்தமல்லியை சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி பயன்படுத்துகிறப்ப நிறையா பேர் இந்த தண்டெல்லாம் வந்து பயன்படுத்துகிறதே கிடையாது. பட் இந்த தண்டில் வந்து அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து நான் தேங்காயெலாம் சேர்க்கலை.
இந்த மெத்தடில் பண்ணுற இந்த கொத்தமல்லி சட்னி வந்துட்டு இந்த சாண்ட்விச்லாம் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி பண்ணுறதுக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த புதினா ரைஸ்க்குமே நல்ல காம்பினேஷனாக இருக்கும். ஊத்தாப்பம், இட்லி இதுக்கெல்லாம் கூட நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ அவ்வளோதான். இந்த கோவக்காய் குக் ஆகுற டைமில் வெஷல் வாஷ் பண்ணி எடுத்துட்டோன்னா ரொம்பவே சீக்கிரமாக வந்து வேலை முடிஞ்சிடும். அவ்வளோதான். இதோட இந்த vlog முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்களும் ஒர்க்கிங் உமனாக இருக்கீங்களா? உங்களோட மார்னிங் ரொட்டீன் எப்படி இருக்குன்றதையுமே வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோவில் ஷேர் பண்ணி இந்த ரெசிபீஸ்லாம் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் குட்டீஸ் எல்லாருக்குமே வந்து பிடிச்சிருந்ததா அப்படின்றதையுமே மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.